மணவாளி ஏகாந்த ரூபணியே மங்களம் நிறைந்தவளே மலைமகளே நீயே அண்டபுரணி தாயே அகிலாடி என் முதல் கண் வணக்கம் கற்காத்து வெப்பண்டா கேடி பகச்சாத்து சொற்காத்து சோழலா பெண் தன்னை காத்து தன் கண்மை காத்து தன் கணவனை காத்து தன் பேர பிள்ளைகளையோ காத்து சோர்வை அடையாமல் இருப்பதற்காக புலைநாட்டு மன்னருக்கு மனைவியாக கற்பகவல்லி என்ற பெயரோடு சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். என் கணவரை பார்ப்பது விளக்கம். அதற்கு முன்பதாக அந்த ஓட்டோட்டமா ஓடி வருவான். இதுவரைக்கும் ஆளை காணவில்லை. ஏண்டா அம்மா எனக்கு தெலுங்கு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, டேய் உனக்கு தெரிஞ்சத ரெண்டு ஒரு வார்த்தை எனக்கு கத்துக்குறா அப்படின்னு கேட்டிருப்பல. நான் உன்னை வச்சிருக்கேன். டேய் அரண்மனையில வேலைக்கு வச்சிருக்கேன்னு சொல்றேன். ஏண்டா நீ ஏன் ஆம்பளாக்கு 3 மாசம் ட்ரைனிங் போய்க்கிற தெலுங்கு கத்துக்கிறதுக்கு? இப்ப போய் நான் எப்படி கத்துக்க முடியும்? தெலுங்கு கத்துக்கலாம், சிம்பிள் மேட்டர். 60 வயசு கூட கத்துக்கலாம். அம்மா கூட அவசரத்துக்கு உதவாங்க. சமையல் பண்றதுடா அப்பா என்ன நினைக்கிறேன்? ஏண்டா நீ ஏன் ஆந்திராவுக்கு 3 மாசம் ட்ரைனிங் போய்க்கிற? இப்ப போய் நான் எப்படி கத்துக்க முடியும்? சிம்பிள் மேட்டர்மா தெலுங்கு. அதான் எப்படிடா? எந்த ஒரு சொல்லி சொன்னாலும் அதான் ஒரு லூப் போட்டா தெலுங்கு. எந்த ஒரு சொல்ல கூட அந்த சொல்ல கூட ஒரு லூ போட்டா எனக்கு தெலுங்கு வந்துருமா? தெலுங்கு வந்துடும். இப்ப என் பேர் என்ன? பேர் கோட்டி. கோட்டி கூட லூ போடு. கோட்டி கூட ஒரு லூ போட்டா கோட்டி லூ. வந்துச்சா ஈசா வாயில போமா. ஈசா வாயில போயுமா? அது எந்த பேர்? ஏய் பழுப்புடா. புழுப்பு இல்லடா, பழுப்பு. பள்ளிக்கூடம் போறேன். ஏதோ ஒரு கண்டாய் அதான் ஒரு லூ போடு. டேய் பழுப்பாங்கடா ஒரு லூ போட்டா பழுப்பு லூ. பழுப்பு லூ அப்போ தெலுங்கு. சிம்பிள் மேட்டர். சந்தோஷத்துல போட்டோமா? ஒரு குடிமகனா கத்தனா பாய். ஏண்டா நாட்டுக்கு மகாராணியா கொஞ்சம் கூட ஒரு மரியாதை கிடையாது உனக்கு. ஒரு குடிமகனா கத்தனா மனசுல பரியும். ஏன்னா மகமா யார பிடிச்சத? ஐயா வாசிடா இவன். பெட்டி. அந்த பெட்டி ஒரு லூ போடு. டேய் பெட்டியா கூட ஒரு லூ போட்டா பெட்டி லூ. பெட்டி லூ அப்போ தெலுங்கு. சிம்பிள் மேட்டர். ஏய் கொஞ்சம் விட்டா போதும்டா. ஏய் மிருதங்கம் அதான் ஒரு லூ போடு. மிருதங்கத்தோட லூ போட்டா மிருதங்க லூ. மிருதங்க அப்போ தெலுங்கு. சிம்பிள் மேட்டர். டேய் எனக்கு தெலுங்கு வந்துச்சா? ரெண்டு சொல் தண்ணி எடுத்து காணுங்க போ. தெலுங்குடா. இப்ப இது பேருடா. ஏண்டா இல்ல நான் பைத்தியமா இல்ல நீ பைத்தியமா? நீ நிமிஷா நாலு நிமிஷம். நீ மென்டலா இல்ல நான் மென்டலா? ஏண்டா இது எல்லாருக்கும் தெரியும்டா. பூடா பூ. இது பேரு பூ. ஆமா. இந்த பூ வாங்க ஒரு லூ போடு. டேய் இந்த பூ வாங்க ஒரு லூ பண்ணனும். அவ்வளவுதானே? டேய் தெலுங்கு சொல்லி கொடுத்த மாதிரி தெலுங்கு வந்துச்சு. இப்போ பூ கடைக்கு போய் பூ வாங்க போனா அவங்க தெலுங்கு பேசுவாங்க. சரி தெலுங்கு பேசி பூ வாங்கணும்ல? ஆமா. சரி இந்த பூ கூட ஒரு லூ பண்ற மாதிரி பூ. இவனை வாரி வெயில போடா. இந்த பூவோட ஒரு லூ போட்டா தவறான வார்த்தை வந்துடா. ஆந்திராவில் அப்படிதான் சொல்றாங்க.
பண்ணீங்க. யாரா மென்டல் போய் யாரும் லவ் பண்ணுவாங்களா? அவன் பண்ணலாம். யாரு ஒரு மென்டல் ஒண்ணு. அந்த மென்டல் லவ் பண்ணீங்க. ஆ. அவட்ட லவ் பண்ணி பேசுறாங்க பாரு. அந்த கண்டாய் புடிச்சு தெரியல தான் பேசுது. ஏண்டா தமிழ் தெரியாது. அவளுக்கு தெலுங்கு தெரியும், தெலுங்குல பேசுறா. தமிழ் தான் தெரியும் தெரியாது. வாய் தான் பாத்து எப்படா லவ் பண்ணி சொல்லுன்னு பார்த்தேன். நீ தான் அம்மாட்ட போடு. இவனா இந்த வேற அந்த பொண்ணு லவ் பண்றேன். சேல அது எங்க அம்மா சொன்னாங்க ஒரு ரூபாய் வைக்கிறேன். அது அவன லூப் போட்டு ப்ரொபோஸ் பண்றாங்க. சொல்லி மூணு நாள் தாலி கட்டிட்டு கொட்டால உட்கார வச்சிருக்கேன். ஏண்டா கல்யாணம் ஆச்சு உனக்கு? கொட்டால உட்கார்ந்து கடவுள மேலி பேசுறது. கால் கட்டியா கூட்டியா? அட பாவி. டேய் டேய் இத்தனை நாட்களாய் இந்த அரண்மனையில வேலை செய்றேன். உனக்கு கல்யாணம் ஆச்சு சொல்றேன். நாளைக்கு அரண்மனைக்கு வரும்போது உன் மடியில அழைச்சிட்டு வா. துணி மணில வாங்கி தர எடுத்துட்டு போ. ஐயோ போலாடி ஒரு தங்க இருக்கா. நான் வந்த வேலைய விட்டு பந்தகால புடிச்சிக்கிறேன் பாரு. வந்த வேலையா விட்டியா? ஐயோ ஐயா கிட்ட அவங்க கனவு. ஆமா. ஏய் வர ஓடாட்டி. டேய் அம்மா விடுடா என்னடா சேமா. ஐயோ டேய் ஓட்ட போய் தூக்கி போறான் அங்க வந்து வேறான். கணவர் கீரான்னு சொன்ன அதிக மயக்க மாட்டேங்குது. உமால 5 ரூபாய் நடினா 50 ரூபாய் நடிக்கிறாப்பா. மலினூர் கோயில் அங்கால பரமேஸ்வரி நீங்க அதே மாதிரியே வந்துக்கிறாப்பா. ஏய் தண்ணி தண்ணி விடுறா அம்மா தண்ணி விடுறா. அதிக மயக்க மாட்டேங்குது. செட்டு 350 ரூபாய். ஆடா 4300 ரூபாய் டேய். இருக்குவா கோபிக்கு வந்து கொடுப்பாங்க. என்ன தண்ணி குடிச்சியா? ஏமா நம்ம கம்பெனி நிர்வாகி பாலி பிரபாகர மிருதங்கார தண்ணி குடி. இறங்கி சொன்னவரே அவர் வெளிய வந்து மாட்டாங்க. ஏப்பா ஒரு தண்ணி செட் ஆகல. நம்ம கம்பெனி பெட்டிக்கார வாய் பண்ண சீனா என்னடா வாயில தண்ணி தான் ஊத்துறேன். விளக்கண்ணி இந்த தண்ணி கூட செட் ஆகல. அம்மா நம்ம கம்பெனில மோல் அடிக்கிறானே திக்கு அவன் தண்ணி ஊத்துறான். என்னடா பெல் அடிக்கிறப்ப அந்த தண்ணி கூட இறங்கல. ஏமா கம்பெனி அந்த தண்ணி இறங்காதே. இந்த அவ தண்ணி குடிக்கிறா பாரு. அவ தண்ணி குடிச்சு அது மட்டும் இறங்கல. அப்படி ஏந்து பாருங்க. ஏந்துனா எந்த தண்ணி செட் ஆகாது. வீடியோ பாத்தீங்க ஓட்டி பபுல் வாஸ்கர் அந்த தண்ணி ஊத்துறோம் குடிவா. டேய் டேய் காட்சியில ஏன் தண்ணி தான் செட் ஆகிக்கிறாப்பு. ஒரு அடி போறல ஐயா ஏண்டா என் கணவருக்கு என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு மூச்சே நின்று போச்சாடா. ஒன்னாவல ஐயா 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 என்ன உன்னாண்ட போக சொன்னாரு. ஐயா உன்னை என்னோட போக சொன்னாரு. சொல்லுவாரா? சொல்லுவாரு பைசா போய் முடியல.